நாமிகளு அட்டுகளு ஆத்தோரம் படிகளு அம்மா மாறு ஐயா மாறு நான் அசராத கருங்கல்லே ஏ திண்டுகல்லு பெரிய போட்டி இருக்கு உன்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கா நாமிகளு அட்டுகளு ஆத்தோரம் படிக்கலு ஐயா மாறு அம்மா மாறு அசராத கருங்கல்லே. என்ன இது? என் நாத்தனார் கலதரிக்க ஓடி வரா. மதனி, என் மதனி, மதனியோ மதனி மதனி மதனி. அடியே மதினி தாண்டி, ஏண்டி பதினி விக்கிற மாதிரி ஏலம் போடுற? அது வந்துட்டுதான் வந்துட்டியே, முதல்ல உட்காரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான், வந்ததான் வந்துட்டேன், உட்கார்ந்துக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுறேன். எப்பா மூச்சு இழைக்குது மதனி, மூச்சு இழைக்குது. அது சரிடி, ஏண்டி இம்புட்டு வேகமா ஓடி வர? செத்த மெதுவா நடந்து வரப்படாதா? அதுவா மதனி, வேலை எப்படி அம்புட்டு அவசரம் இல்ல? ஆமா, ஒரு தூக்குவாளி கீக்குவாளி சின்னதா கிடக்க உங்க வீட்டுல? என்னடி வந்தது வராம தூக்காளிய கேக்குற? சின்னதும் கிடக்குது பெருசும் கிடக்குது, உனக்கு என்ன வேணும்? மதனி பெருசு வேண்டாம் மதனி, பெருசு வேண்டாம், சின்ன தூக்குவாளி போதும். அதுல அப்படியே இன்னைக்கு என்ன கூட்டு வச்சிங்களா, அதை கொஞ்சம் வச்சு கொடுங்க மதனி. அது சரி, என்னடி வச்சு தரணும்? கூட்டு மதனி, கூட்டு கூட்டு, அதான் வெஞ்சனம் பங்கல, குழம்பு கூட சேர்த்து வச்சு கூட சாப்பிடுவாங்களே, கூட்டு மதனி, கூட்டு கூட்டு. கூழு குடிக்க வேணா வரேன், குடுக்க ஒண்ணு இல்லைங்க, கடையில தாண்டி இங்க இருக்கு. சும்மா விளையாடாதீங்க மதனி, என்ன கூட்டு வச்சிங்களோ அதை கொடுங்க மதனி. என் மதன் வேற அத்தை வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டான். ஆமா ஆமா, உன் மதன் உன்னை வீட்டுல கூட்டு வையின்னு சொல்லாம அத்தை வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டானாக்கும். நானே நேத்து போமுன்னா பழைய சொத்துக்கு இன்னைக்கு எதையாவது கூட்டை வாங்கிட்டு போய் ஒப்பித்தலான்னு பார்த்தா இவங்க ஒன்னும் தாரபாடு இல்லையே. ஆமா, இன்னைக்கு என்ன காய் அரிஞ்சு கூட்டு வச்சீங்க, அத சொல்லுங்க மதனி. அப்புறம் தீந்து போயிருக்குமா, மீதம் இருக்குமா, தூக்குவாளியில வைக்க முடியுமா, நான் மட்டும் சாப்பிட்டுட்டு போக முடியுமா, நான் சொல்றேன் மதனி. அது சரி, குடிக்க தண்ணி இல்லையா, கொப்பளிக்க பன்னீர் கேட்டானா, அந்த கதையில இருக்கு. சாமிக்கு சைக்கிளா, பூசாரி புல்லட்டு கேட்டாராம், அந்த கதையில இருக்கு. ஏன் மதனி என்னாச்சு? நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு எந்த கூட்டு வைக்கல போல தெரியுதே. அட போடி, நேத்து வச்ச பழைய சோறு இருக்கு, இன்னைக்கு எந்த கூட்டையாவது வைக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பை மூட்டிட்டு வாசல்ல உட்கார்ந்து விட்டு தான் பாக்குறேன், ஒரு காய்கறி இல்லடி. என்ன பண்ணன்னு சொல்லி வாசல்ல வெத்தடுப்போட இருக்கேன். ஐயோ, நான் கூட சோத்தை பொங்கிட்டு அடுப்பு எக்ஸ்ட்ரால எரிஞ்சிட்டு கிடக்குன்னு பார்த்தா அடுப்பை பொருத்தி ஒண்ணுமே இன்னும் வைக்கலையா மதனி? ஏண்டி சொல்ல மாட்டேன், வைக்கணும், இந்த அடுப்பு மேல ஒன்னைய தூக்கி தான் வைக்கணும். கோவப்படாதிய மதனி, ஏதாவது ஒரு கூட்டு பார்ப்போமா? வெங்காயம் இருந்தா தாங்க மதனி, நான் அரிஞ்சு தாரேன், 2 பேர் வெங்காயத்தை சேர்ந்து வதக்கி ஆளுக்கு பாதிய வச்சு சாப்பிடுவோம், எப்படி? அட போடி, வெங்காயம் இருந்தா தான் வதக்கிருக்க மாட்டானா? இன்னைக்கு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தா தான் ஆச்சு வெங்காயம் பச்சை மிளகா கூட. அடடட, ஓசியில உப்பேத்தலான்னு வந்தா என் வீட்டை பாரு, உன் வீட்டை பாரு, தொட்டேன் தொடச்சேன்ல இங்கேயும் கிடக்கு. அண்ணன் வீடு இருக்குன்னு ஆட்டிக்கிட்டு வந்தியே, 4 காய்கறியை தூக்கிட்டு வந்தியா, வச்சாத தந்திருப்பேன்லடி. அது மதனி, இங்க எல்லாம் விளைஞ்சு கிடக்கும், மீனா கிடக்குமே, அள்ளிக்கிட்டு போலான்ட்டு வந்தா தொட்டேன் தொடச்சேன்னு போட்டிருக்கீங்க. கீரை வாங்கலையோ, கீரை கீரை, தண்டங்கீரை, கீரை வாங்கலையோ, கீரை கீரை. எங்கேயோ கேட்ட குரல். மதனி, நம்ம சின்ன பொண்ணு சத்த மாதிரி இல்ல? ஆமா ஆமா, அவளேதான், ஏதோ காய்கறி விற்பான்னு நினைக்கிறேன். அப்ப சரி, மதனி இன்னைக்கு வாங்கிடுவாங்க. கீரை வாங்கலையோ, கீரை கீரை. மதனி கீரைன்னு சொல்ற மாதிரி இருக்கு, கீரைன்னா நீங்க வச்சீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குமே மதனி. கீரை வாங்கலையோ, கீரை கீரை. ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன், கீரைக்காரிய பார்க்க பகலிரவா நான் பூத்திருந்தேன், ஓசியில வாங்கி திங்கத்தானே காத்திருந்தேன். அது சரி, ஓசியில திங்கிறதுக்கு ஒய்யாரமா வந்துட்டா. ஏக்கா கீரை வாங்குறீங்களாக்கா? கீரை கீரை, தண்டங்கீரை, தரமான கீரை. கீரையா? மதனி கீரை வாங்கிக்கலாம் மதனி. அது சரி. அடியே சின்ன பொண்ணு, என் நாத்தனார் விட மாட்டா போல, இங்க கொண்டு வாடி. வாரேங்க்கா, வாரேன். கீரை இறக்கி வச்சுட்டு நீ நட்டமே நின்னா எப்படி? சத்த உட்காரு. அது சரி, உங்ககிட்ட உட்கார்ந்து பழக்க விட்டா கீரை எல்லாம் வித்து எப்ப நான் காசாக்குறது? ஆமா, அப்படி காசாக்கி சுஸ்பேங்ல போய் போட பாரா. சட்டை இருந்து பேசிட்டு போயேண்டி. உனக்கு என்னம்மா, உங்க அம்மா வீடு உங்க அண்ணன் வீடுன்னு ஓசியில வாங்கி தின்னே ஒப்பேத்திருவ. ஆனா நாங்க அப்படியா? திமிர் பிடிச்ச உன்கிட்ட போய் கீரை வாங்க சொன்ன பாரு, என்ன சொல்லணும்?
இடி நாத்துக்குட்டி, அவ ஏதோ விளையாட்டுக்கு பேசுற, அத போய் சீரியஸா எடுத்துக்கிற. இன்னைக்கு கூட குழம்பு வைக்காம மதினிக்காரி வீட்டுல வாங்கிட்டு போலான்னு தானே வந்திருப்ப. அது எப்படிடி அச்சி பிசுறாம அப்படியே சொல்ற? நான் ஏன் காலத்துக்குது மாடி ஏன் வாழத்துக்குதுன்னு தெரியாமல இருக்கோம். ஆமா, இப்ப யாரு இல்லன்னு சொன்னா? என் மதினி வீட்ல எங்க அம்மா வீட்ல நான் வாங்கிட்டு போறேன். என்ன உள்ளூர்ல கட்டி கொடுத்துருக்காவ. உங்களுக்கு அம்பட்டு வசதி இருந்தா நீங்களும் போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே உங்க அம்மா வீட்ல. அடி அம்மாடியோ, இருடி இரு. ஒன்ன மாதிரி உள்ளூர்ல எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும்ல. சரி சரி, கீரை வாங்கிக்கங்க, எனக்கு நேரம் ஆச்சு. என்னடி இது 2 விதமா இருக்கு கீரை? கீரையில நிறைய விதம் இருக்கு. என்னக்கா 2 தான் இருக்குன்னு டக்குன்னு சொல்லிவிட்டீங்க. கீரையில நிறைய விதம் இருக்கு, எங்களுக்கும் தெரியும். உன் கூடையில இருக்கிறது 2 கீரை தானே, அதத்தான் சொல்றாவ மதினி. யார் சொன்னா? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கீரை தான். பின்ன என்னடி, சிகப்பு கலராவும் இருக்கு பச்சை கலராவும் இருக்கு. ரெண்டுமே தண்டங்கீரை தான்க்கா. அது சிகப்பு தண்டு கீரை, இது பச்சை தண்டு கீரை. ஓஹோ, சிகப்பு தண்டு கீரை கூட இருக்கா? நான் இன்னைக்கு தான் பாக்குறேன்டி. எந்த காய்கறிக்கும் விலை கூடும் குறையும். விற்காம போனாலும் போகும், அழுகி கூட போகும் சில தடவை. ஆனா கீரை மட்டும் அப்படி கிடையாது. எப்பவுமே லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம்னே சொல்லலாம். இதை பயிரேத்தினா கண்டிப்பா நமக்கு லாபம் தான். பரவாயில்லையே, எப்படி சொல்ற சின்ன பொண்ணு? இந்த கீரையில நிறைய சத்து இருக்கு. அதான் இந்த கீரையை மக்கள் வாங்குறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம இது சமைக்கிறது ரொம்ப சுலபம், விலையும் மலிவாதான் இருக்கும். அது நீ மனைவி அவளே சொல்லிட்டாளே, விலையும் மலிவாதா இருக்கு, சத்துக்கள் அதிகமா இருக்குன்னு. அப்புறம் என்ன மதினி, கீரையை வாங்கிட வேண்டியதானே? ஆமாண்டி சின்ன பொண்ணு, எந்த கூட்டு வைக்கிறதுனே தெரியல. அடுப்பை மட்டும் பொருத்தி உட்கார்ந்த நானே என்ன கூட்டு வைக்கிறதுன்னு தெரியாம வெத்தடுப்பை எரிய விட்டுருக்கேன். இதோ பச்சை தண்டு கீரை வேணுமா, உங்களுக்கு சிகப்பு தண்டு கீரை வேணுமான்னு சொல்லுங்கக்கா, உடனே தர்றேன். அப்புறம் நீங்க கட் பண்ணி உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஆமா சின்ன பொண்ணு, கீரை விளையறதுக்கு எம்புட்டு நாள் ஆகும்? பச்சை தண்டு கீரையா இல்ல சிகப்பு தண்டு கீரையா? பச்சை தண்டு கீரையே சொல்லுடி. பச்சை தண்டு கீரை விளையறதுக்கு நல்லா விளையணும்னா 30 நாள் ஆனா போதும். அப்போ சிகப்பு தண்டு கீரை விளையறதுக்கு? சிகப்பு தண்டு கீரையும் நல்லா விளையறதுக்கு 30 நாள் ஆனா போதும். ஆமா, இந்த கீரைக்கெல்லாம் உரம் போட்டு வளர்ப்பீங்களா இல்ல எரு போட்டு வளர்ப்பீங்களா? எதக்கா கேக்குறீங்க? பச்சை தண்டு கீரையா இல்ல சிகப்பு தண்டு கீரையா? பச்சை தண்டு கீரைக்கு தாண்டி கேக்குறேன். இதுக்கு அதிகமா உரம் போட மாட்டோம். நல்லா வண்டியா லோடு அடிச்சு எரு தான் தட்டுவோம். கீரை நல்லா மலமலன்னு வளரும். அப்போ சிகப்பு தண்டு கீரைக்கு? அதுக்குமே எரு தான் தட்டுவோம், நல்லா மலமலன்னு வளரும். ஆமா, இந்த கீரை எல்லாம் வளர்றதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுமாடி? பச்சை தண்டு கீரை கேக்குறீங்களா இல்ல சிகப்பு தண்டு கீரைக்கு கேக்குறீங்களா? சரிடி, பச்சை தண்டு கீரைக்கு நிறைய தண்ணி தேவைப்படுமா? இல்ல நார்மலா ஒரு செடிக்கு எவ்வளவு தண்ணி பாய்ச்சறோமோ அவ்வளவு இருந்தா போதும். அப்போ சிகப்பு தண்டு கீரைக்கு? அதுக்கும் நார்மலா தண்ணி பாய்ச்சினா போதும். மதினி, இவகிட்ட பேசணும் பச்சை தண்டு சிகப்பு தண்டுன்னு உசுர் எடுத்து விடுவா. பேசாம கீரை எம்புட்டுன்னு கேட்டு வாங்குங்க மதினி. சரியா சொன்ன நாத்து, இவ அது வேற இது வேறன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கா. பேசாம ரேட்டையே கேட்டுறேன். ஆமா, ஒரு கெட்டு கீரை என்ன விலைடி? பச்சை தண்டு கீரை கேக்குறீங்களா இல்ல சிகப்பு தண்டு கீரை கேக்குறீங்களாக்கா? பச்சை தண்டு தாண்டி. ஒரு கட்டு என்ன விலை? ஒரு கட்டு 10 ரூபாக்கா. ஓ அப்படியா? அப்ப சிகப்பு தண்டு கீரை என்ன விலை? அதுவும் ஒரு கட்டு 10 ரூபா தான். அடிங்கொய்யால, ஒரு ரெண்டும் 10 ரூபான்னு சொல்றதுக்கு இல்லாம பச்சை தண்டா சிகப்பு தண்டான்னு கேக்குற. பச்சை தண்டு 10 ரூபான்ற, பின்னாலே சிகப்பு தண்டு 10 ரூபான்ற. அதுக்கு எல்லாமே 10 ரூபான்னு சொல்ல வேண்டியதானடி? எவ்வளவு தண்ணி பச்சுவன்னு கேட்டா பச்சை தண்டுக்கா சிகப்பு தண்டுக்கான்ற, பின்ன ரெண்டுக்கு ஒரே தானடி சொல்ற. முதல்ல சொல்ல வேண்டியதானடி? அது எப்படி சொல்ல முடியும்? பச்சை தண்டா சிகப்பு தண்டான்னு தெளிவா சொல்லணும்ல, அதான். மதினி இவ என்ன வேலை பாக்குறான்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் தெரியாம? அதான் ஒரு வீடியோ பார்த்தமே, வெள்ளாடா இல்ல கருப்பாடான்னு கேட்பானே. வெள்ளாடு என்ன பண்ணும் கருப்பாடு என்ன பண்ணும்னு கேட்டு ரெண்டுக்கும் அதே பதில சொல்லுவானே, அந்த கதையில பேசிக்கிட்டு இருக்காடி. இத கண்டுபிடிக்க இம்புட்டு நேரம் ஆகுதாக்கும். சரி, ஒரு கட்டு கீரையை குடுறி. என்ன பச்சை தண்டு வேணுமா இல்ல சிகப்பு தண்டு வேணும்? செருப்பு தண்டு தான் வேணும். டென்ஷன் ஆவாதீங்கக்கா. எனக்கு ஒரு கட்டு பச்சை தண்டு கீரை குடுடி. ஆமா எனக்கு ஒரு கட்டு சிகப்பு தண்டு கீரையை குடு. நான் எங்க வீட்டுல போயே பொரிச்சுக்கிறேன். என்ன நாத்து பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நான் பொரிச்சு தரேன்டி. அது மதினி வேற ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஒரு கட்டு கீரையை வாங்கிட்டு போய் கடைஞ்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 4 நாளைக்கு இதையே சூடு பண்ணி கொடுத்து விடுவோம்ல. எப்படி ஐடியா? எது எப்படியோ, எனக்கு இன்னைக்கு பாதி கீரை மிச்சம் நினைச்சுக்கிறேன்டி. அவளுக்கு ஒரு கட்டு தனியாவே கொடுத்துருடி. கீரை வதப்போம் வாடா கோமாளி, வாடா கோமாளி. கீரை வச்சா கோழி தின்னும், போடி நான் மாட்டேன். கோழிக்கிட்டு நான் வேலி போடலாம், வாடா கோமாளி, வாடா கோமாளி. வேலியத்தான் ஆடு தாண்டும், போடி நான் மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். காயத்ரி, சின்னம்மாள், துர்கா மணிகண்டன்,
பொன்மலர், பிரபா முகிலன், ஐயப்பன், மாரிஷா, ஓவியா, பொன்னரசி, கூரியா, கலைமதி, சத்யா முருகன், ஆனந்தி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்வன் ராஜா, சோபா, பால்ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.